உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி பெஹல்காம்ல நடந்த தீவிரவாதிகள் தாக்குதல்ல இறந்து போன 25 நபர்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல ராணுவத்துக்கிட்டே காட்டுங்க. மாறாக அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி அவங்களை கொல்றது அப்படிங்கிறது கோழைத்தனம். அதே நேரத்தில் கடந்த 11 ஆண்டுகளா இந்தியாவின் பிரதமரா இருக்கிற மோடிக்கும் நாம ஒரு சில கோரிக்கைகள் வைக்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களை நோன்றதை விட்டுட்டு இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வர தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சு அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாம கோரிக்கை வச்சுக்கலாம். பொதுவா உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகவுக்கோ நேத்து ஒரே நாள்ல மட்டும் 4 பக்கம் இடி விழுந்திருக்கு. இதே வேகத்துல போனா வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே திமுகவோட முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே சிறையில தான் இருப்பாங்க. அப்படி என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் விரிவா அந்த பதிவுல பார்க்க போறோம். எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க. தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ. முதல்ல திமுகவிலே மூத்தவரும் திமுகவின் பொதுச் செயலாளருமான துரைமுருகன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது 1991 இருந்து 2001 ஆண்டு வரைக்குமான திமுக ஆட்சியில துரைமுருகன் தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. இப்படி தன்னோட அமைச்சர் பதவியை பயன்படுத்தி வருமானத்துக்கு அதிகமா 3,97 லட்சம் ரூபாய் அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு. இதனால 2002 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே துரைமுருகன் அவரோட மனைவி, மகன், மருமகள் மற்றும் துரைமுருகனோட சகோதரர் உட்பட பல பேர் மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனாலும் 2007 ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்குல இருந்து முழுமையா விடுவிக்கப்பட்டாரு துரைமுருகன். அதன் பிறகு 2013 ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல ஒரு சீராய்வு மனு போட்டது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்நிலையில தான் நேத்திக்கு, அதாவது 23ஆம் தேதி ஒரு அதிரடி தீர்ப்பை சொல்லியிருக்காரு நீதிபதியான வேல்முருகன். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறு ஆய்வு மனு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. எனவே இந்த வழக்கில் உள்ள குற்றச்சாட்டுகளை மீண்டும் பதிவு செய்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் விசாரணையை தொடங்க வேண்டும். இந்த வழக்கை விரைவாக விசாரித்து 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் அப்படின்னு அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதே துரைமுருகன் சட்டத்துக்கு புறமா மணல் அள்ளி வித்ததுக்காக அவர் மேல ஈடியும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அந்த விசாரணையும் போயிட்டு இருக்கு. இந்நிலையில 10,000-20,000 கோடி கொள்ளையடிச்சப்பெல்லாம் வழக்குல சிக்காத துரைமுருகன் வெறும் 4 கோடி ரூபாய் வழக்குல சிறைக்கு செல்ல போவது உறுதியாயிருக்கு. இன்னும் 6 மாதங்களுக்குள்ள தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டதால நிச்சயமா வரும் தேர்தலுக்குள்ளார துரைமுருகனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு அதிகம். அதனால 2026 தேர்தல்ல ஒருவேளை சிறையில இருந்து தான் போட்டியிடுவாரு துரைமுருகன். அடுத்ததா திமுகவின் மிக முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜியும் சிறைக்கு போவது உறுதியாயிருக்கு. ஏற்கனவே அவர் இப்ப ஜாமீன்ல தான் இருக்காரு. அதாவது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சதால இடி அவரை கைது செஞ்சு கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேல சிறையில வச்சிருந்தது. இப்படி சிறையில இருந்த போதும் அவரை தொடர்ந்து அமைச்சரா வச்சிருந்தாரு திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின். இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியது. அமைச்சரா தொடர்ந்ததாலேயே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. இந்நிலையில தான் ஜாமீன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு செந்தில் பாலாஜி. அவர் நினைச்சது போலவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்ச உடனே அவருக்கு ஜாமீன் கிடைச்சது. ஆனா யாரும் எதிர்பார்க்காதபடி ஜாமீன்ல வந்த அடுத்த நாளே அதே துறைக்கு அமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு செந்தில் பாலாஜி. இப்படி செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளிவந்த உடனே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி விட்டதால் அவரின் ஆதிக்கம் வழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே ஜாமீனை உடனே ரத்து செய்யணும் அப்படின்னு வித்யாகுமார் அப்படிங்கிறவங்களும் அமலாக்கத்துறையும் மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா அல்லது அவருக்கு எதிரான இந்த வழக்கை நாங்கள் விரைவாக விசாரிக்கட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு உடனடியா அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு அவகாசம் கொடுத்தாங்க. இப்படி 3 முறை அவகாசம் கொடுத்தும் செந்தில் பாலாஜி எந்தவித பதிலுமே தெரிவிக்கல. இதனால நேத்துக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த அந்த வழக்குல செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் அமைச்சராக தொடரக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் கூறவில்லை, நிபந்தனை விதித்தால் பின்பற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு நீதிபதிகளோ ஏற்கனவே 3 முறை உங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கினோம், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. உங்களது கடந்த கால செயல்பாடுகள் நீங்கள் இந்த வழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டதை நிரூபிக்கின்றன. மேலும் இந்த வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கேட்கிறீர்கள், அதற்கும் சாத்தியமில்லை. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உள்ளனர். உங்களுக்கு ஜாமீன் வழங்கியது சிறையில் நீங்கள் காட்டிய நன்னடத்தையால் அல்ல, அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிறது என்ற காரணம் தான். ஆனால் எங்களின் தாராளத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதில் சொன்ன செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்,
நாங்க ஜாமீன் கேட்டப்போ அமைச்சராக பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லையே, அதனால நாங்க அமைச்சரா பதவி ஏற்றது எந்த விதத்தில் தப்பாகும் அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க. இதனால கடுப்பான நீதிபதிகள், அப்படின்னா உங்களுக்கு ஜாமீனே வழங்கி இருக்க கூடாது, அது நாங்க செஞ்ச தவறுதான், நீங்க அமைச்சரா இருந்த போது புகார் கொடுத்தவங்க கூட நீங்க சமரசம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஹைகோர்ட் சுட்டி காட்டி இருந்தது, நீங்க சாட்சியை கலைக்க முயன்றதாகவும் சுட்டி காட்டி இருந்தது, ஆனா அதையெல்லாம் மீறிதான் நாங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம், அது எங்களோட தவறுதான் அப்படின்னு ரொம்பவே காட்டமா சொன்னாங்க. உடனே செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரான கபில் சிபல், சாட்சி அளிக்க யாரும் வரலன்னா எங்களோட அமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க. இதை கேட்டவன கடுப்பான நீதிபதிகள், எந்த சாட்சியும் கூண்டுக்கு வர முடியாம அமைச்சர் தடுக்கிறாரு அப்படிங்கறத அர்த்தம் அப்படின்னு ஒரே போடா போட்டாங்க. அது மட்டும் இல்லாம மணி லாண்டரிங் வழக்குல ஜாமீன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஆனால் அதையும் மீறி ஜாமீன் வழங்கியது தவறு என்பதை இப்போது உணர்கிறோம், உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது சுதந்திரம் வேண்டுமா என்பதை 28ஆம் தேதிக்குள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விசாரணைய 28ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது 28ஆம் தேதிக்குள்ள செந்தில் பாலாஜி தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும், அப்படி இல்லன்னா அவரோட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சிறைக்கு போவாரு செந்தில் பாலாஜி. அடுத்ததா இதே செந்தில் பாலாஜிக்கும் சாராய மாடல் மன்னிக்கணும் திராவிட மாடல் அரசுக்கும் இன்னொரு இடி விழுந்திருக்கு. அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை செஞ்சது அமலாக்கத்துறை. அப்படி அவங்க செஞ்ச சோதனையில பல முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றிட்டு போனாங்க. அதன் பிறகு அவங்க வெளியிட்ட அறிக்கையில பாட்டில்கள் கொள்முதல் செய்வதில் மட்டும் சுமார் 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அதிர்ச்சியை கலப்புனாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்கவே இந்த விஷயம் மிகப்பெரிய பேசுபொருள் ஆனதால அமலாக்கத்துறை செஞ்ச சோதனை சட்டத்துக்கு புறம்பானது, அமலாக்கத்துறையோட அந்த சோதனைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அமலாக்கத்துறை செஞ்ச சோதனையை தள்ளுபடி எல்லாம் பண்ண முடியாது, அமலாக்கத்துறை செஞ்சது சட்டவிரோதமான சோதனையும் கிடையாது, டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயல்கிறது அப்படின்னும், கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினாங்க, வலுக்கட்டாயமா ஆவணங்களை பறிமுதல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றீங்க, இப்படிப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏத்துக்க முடியாது. அமலாக்கத்துறை சோதனை செஞ்சப்போ யாரையாவது அவங்க தாக்கி இருந்தாலோ இல்ல அவங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ தனிப்பட்ட முறையில் அவங்க வழக்கு தொடுக்க வேண்டியதானே, இதுக்காக தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் ஏன் வழக்கு தொடுத்தீங்க? அமலாக்கத்துறையோட விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்ததான் இந்த வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கீங்களோ அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது அப்படின்னும், அமலாக்கத்துறையோட அந்த சோதனை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது மக்களோட மேம்பாட்டுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர தேசத்துக்கு எதிரான குற்றம் குறித்த விசாரணையை தடுக்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு செருப்படி கேள்வி கேட்டிருக்கு. இப்படி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதால அமலாக்கத்துறை இந்த வழக்கையும் துரிதமா விசாரிக்கும் அப்படின்னு நம்புவோம். இந்த டாஸ்மாக் வழக்கை அமலாக்கத்துறை நேர்மையா விசாரிச்சாங்க அப்படின்னா வரும் 2026 தேர்தலுக்குள்ளார திமுகவோட அமைச்சரவையில பாதி பேரு சிறையில தான் இருப்பாங்க. நாலாவதா திமுகவோட இன்னொரு முக்கிய அமைச்சரான பொன்முடி சமீபத்துல சைவம் ஐணவத்தை பத்தி ரொம்பவே இழிவா பேசினாரு. அவர் பேசுனதுக்கான வீடியோ ஆதாரமே இருக்கு, அவர் மேல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான ஆனந்த் வெங்கடேஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்லியும் பொன்முடி மேல பெருசா எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல. இந்த வழக்கு தொடர்பா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் இந்த வழக்குல எந்தவித முகாந்தாரமும் இல்ல அப்படின்னு சொல்லி பொன்முடி அந்த வழக்குல இருந்து விடுவிச்சிட்டாங்க, அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனாலதான் நாங்க பொன்முடி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், அமைச்சர் பொன்முடியோட பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்புக்குள்ள வருது, நாங்க இவ்வளவு சொல்லியும் நீங்க வழக்கு பதிவு செஞ்சு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது. இதனால அமைச்சரோட அந்த வெறுப்பு பேச்சு தொடர்பா அமைச்சருக்கு எதிராக தாமாக முன் வந்து வழக்கு விசாரணை எடுத்துக்கணும் அப்படின்னு பதிவுத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இதனால பொன்முடி மேலேயும் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கு திராவிட மாடல் அரசு. இப்படி ஒரே நாள்ல திமுகவோட 3 முக்கிய அமைச்சர்கள் உள்ள போறதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வழவழன்னு வழக்கு நடத்திட்டு இருக்காம சீக்கிரமா இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.